சாரதா பாட்டியை பற்றியும் சித்தியை பற்றியும் சொன்ன விஷயம் எல்லாத்தையுமே கேட்ட விஜயும் செம்ம கோவத்தோட காவேரி கிட்ட எங்கள் வீட்டில் வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்கன்ற காரணத்துக்காக நீ என்னை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காம சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு என்னை பிரியிற முடிவையே எடுத்துட்டல்ல, உனக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையான்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் காவேரியும் வேற என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தானங்க இப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு விஜயை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சாரதா இதுக்கு மேலேயும் இவ கர்ப்பமா இருக்கனால என்னால மானத்தோடலாம் ரோசத்தோடலாம் யோசிக்க முடியலன்னு சொல்ல, ஆனா காவேரி எங்க இருந்தாலும் மானத்தோட வாழணும்னு ஆசைப்படுற விஜயும் முதல்ல நான் எங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்கள சமாதானப்படுத்திட்டு அங்க சரி கட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து இவளை கூட்டிட்டு போறேன். அது வரைக்கும் காவேரி இங்கேயே இருக்கட்டும்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட நான் வர ரொம்ப நேரம்லாம் ஆயிடாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து பாட்டியோட வீட்டுக்கு கிளம்பி போக, ஆனால் அங்கேயோ சித்தப்பா மனதிறந்தி வந்திருக்காங்க, அதனால அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கலான்னு சொல்லிட்டு பாட்டி இந்த மாதிரி தாத்தா கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க. ஆனால் தாத்தாவும் ஒரே போடா இந்த முடிவை விஜய் தான் எடுக்கணும், முதல்ல விஜய் கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த ஆள் உள்ளே வரட்டும்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே கரெக்டாக விஜய் அங்கே வந்துடுறாங்க. உடனே தாத்தா, என்னப்பா இவ்வளோ நேரம் உன்னோட ஃபோனை கூட ரீச் பண்ண முடியலையே, நல்லா இருக்கியாப்பா, என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவங்கள உள்ளே கூட்டிகிட்டு வர. ஆனால் உள்ளே வந்த விஜயும் ஏற்கனவே பாட்டி பண்ண துரோகத்தால் மனசுடைஞ்சு போய் இருக்கிற வேலையில் சித்தப்பாவும் அங்கே இருக்கிறத பார்த்துட்டு செம்ம கோபத்தோடு அவங்கள வெளியே துரத்த பார்க்குறாங்க. ஆனால் பாட்டியும் சித்தியும் விஜய் கிட்ட இந்த மாதிரி அவங்க திருந்தி வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்ல பார்க்குறாங்க. ஆனால் விஜயும் இவனை கண்டிப்பாக நம்பவே முடியாது, இப்போ கூட இவன் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும்னு சொல்ல, ஆனால் சித்தப்பாவோ தன்னோட ட்ராமாவை நல்லா ஓவராகவே போட ஆரம்பித்து என்னோட நிலைமையிலேருந்து யோசிச்சு பார்த்தா தான் உனக்கு தெரியும்னு பேசுகிறாங்க. ஆனால் விஜய் அவங்கள ஒரு துளி கூட நம்புற மாதிரியே தெரியல. இதை பார்த்து பாட்டியும் விஜயை சமாதானப்படுத்த ட்ரை பண்ண, ஆனால் விஜயும் பாட்டியை ஒரு மாதிரியை பார்த்துக்கிட்டு நான் நம்புறவங்க எல்லாரும் என் முதுகில் குத்துறது இது என்ன புதுசா என்னன்னு சொல்லிட்டு சொல்ல, இதை கேட்டுட்டு தாத்தாவும் இப்படி ஒரு வார்த்தையை விடாத, ஏதோ ஒருத்தர் 2 பேர் தப்பு பண்ணாங்கன்றதுக்காக பொத்தாம் பொதுவா எல்லாரையுமே இப்படி சொல்றது தப்பு விஜய்ன்னு சொல்ல, பாட்டியும் அதே மாதிரி தான் பேச ஆரம்பித்தது மட்டும் இல்லாமல் நீ எந்த அர்த்தத்தில் எங்களை பார்த்து இப்படி சொன்னன்னு கேட்க, ஆனால் சித்தியும் எதுவுமே தெரியாத மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கத பார்த்த விஜயும் சித்திக்கும் பாட்டிக்கும் உரைக்கிற மாதிரி, என்ன ஒன்றுமே தெரியாத மாதிரி இவ்வளோ நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, காவேரி கிட்ட எனக்கு டிவோர்ஸ் வரைக்கும் பேசிட்டு வந்திருக்கீங்க, அவளை மிரட்டி இருக்கீங்க, ஆனால் அது எதுவுமே எனக்கு தெரியாத மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அவ்வளோதானன்னு கேட்க, தாத்தா ஷாக் ஆகிட்டு என்ன சொல்கிற கல்யாணி இன்னைக்கு என்ன பண்ணன்னு கேட்குறாங்க. ஆனால் பாட்டியும் என்னங்க உங்களுக்கு தெரியாமலாம் ஒன்றும் பண்ணலையே, அதான் வக்கீல்கிட்ட பேசினதை நீங்களும் தானே பார்த்தீங்கன்னு தாத்தாவை போட்டு விட, இதில் பதறி போன தாத்தாவும் இங்கே பாருப்பா வக்கீல்கிட்ட இவங்க பேசிகிட்டு இருந்ததை நான் கேட்டேன், இருந்தாலும் உங்ககிட்ட எதுவாக இருந்தாலும் முடிவை கேட்டுட்டு தான் பண்ணுங்கன்னு சொன்னேன், ஆனால் அவங்க ஏதேதோ பேசிக்கிட்டதுனால என்னமோ பண்ணுங்கன்னு நான் கோபத்தில் போயிட்டேன், ஆனால் இவங்க இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா, தயவு செஞ்சு என்னை நம்பு, என்னையும் சந்தேகப்படாதன்னு சொல்ல. ஆனால் விஜயோ பாட்டிக்கிட்ட ஏன் பாட்டி இப்படி பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் பாட்டியோ என்னடா என்ன ட்ராமா பண்ணன்னு சொல்ல வரியா, இங்கே பாரு, ஆமாம் நான் காவேரி கிட்ட போய் பேசினேன், ஆனால் அது எதுக்காக உன் முதுகில் குத்துறதுக்காக ஒன்றும் கிடையாது, நான் உயிரோடு இருக்கும்போதே என்னோட காலத்திலேயே உன்னை சந்தோஷமாக பார்க்கணுன்றதுக்காக தான் அப்படி பேசினேன். விஜய் உடனே ஆனால் நீங்கள் எப்படி காவேரியை ப்ரெஷர் போட்டு அந்த டிவோர்ஸ் பேப்பரில் சைன் வாங்க வச்சுட்டு என்கிட்டயும் சைன் வாங்கிடலான்ற நம்பிக்கையோடு இதை பண்ணீங்கன்னு எனக்கு புரியலை, ஒருவேளை எப்படி நீங்கள் காவேரி கிட்டே இந்த மாதிரி போய் சொல்லி சைன் வாங்கினீங்களோ அதே மெத்தட் தான் என்கிட்டயும் யூஸ் பண்ணலான்னு நினச்சிங்களோன்னு கேட்க, பாட்டியும் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் ஆமாண்டா அப்படி தான் நினச்சேன்னே வச்சுக்கோ, அதுக்கு என்னங்கிற, எனக்கு அவள் இந்த வீட்டுக்கு வர்றதில் தூளி கூட விருப்பம் இல்லை, அவள் இங்கே வந்தால் நீயும் சந்தோஷமாக இருக்க முடியாதுன்னு சொல்ல, உடனே விஜயும் இதுக்கு மேலேயும் உங்கள் யாரையும் சமாதானப்படுத்த முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால் நான் இந்த வீட்டை விட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு விபரீத முடிவெடுக்க, இதை கொஞ்சம் கூட யோசிச்சு கூட பார்க்காத பாட்டியும் தாத்தாவும் ஷாக் ஆகுறாங்க. ஆனால் சித்தப்பாக்கோ இது செம்ம குஷி, அப்பாடா இவ வீட்டை விட்டு போயிட்டான், மொத்த சொத்தும் நம்ம பையனுக்கும் நமக்கும் தான் சொல்லிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ கைஸ், காவேரிக்காக விஜய் எடுத்த இந்த முடிவை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன?